ஹாய், குட் மார்னிங். ஐ அம் திவ்யா, பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன எக்ஸர்சைஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், தென் அது எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைசெப்ஸ் செயின் தான் பார்க்க போறோம். ஸோ ட்ரைசெப்ஸ் செயின்னா என்ன? அதாவது இப்போ பைசெப்ஸ்ன்றது நம்ம எதை சொல்லுவோம்? பைசெப்ஸ்னா ஃப்ரண்ட்ல ஆர்ம்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸை தான் பைசெப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம பைசெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்களோட சிஸ்டர் தான் யாரு? ட்ரைசெப்ஸ். ஓகேவா? அவங்க ட்வின்ஸ். ஓகேவா? பைசெப்ஸ் இவங்கன்னா அவங்களோட சிஸ்டர் ட்வின்ஸ். 2 பேரு. ஸோ பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். ஓகேவா? நேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைமிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி அது வேற வேற மசில் தான். வேற வேற ஆரிஜின், வேற வேற இன்சர்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிஏ ஷோல்டரா இருக்கட்டும், இல்லை வேற சூப்பர்செபண்டஸ் ஸ்ட்ரெயின், இல்லை எனி ஃப்ராக்சர், எனி கண்டிஷன் இருக்கிற ஒரு ஷோல்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ற மெயின் ரீசன் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கை என்னால தூக்கவே முடியல. கை என்னால லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால என்ன கம்ப்ளைண்ட்? எதனால அவங்களால கை லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் ட்ரைசெப்ஸ் தான். சரிங்களா? அந்த பின்னல் சைட்ல இருக்கக்கூடிய தசையை தான் நம்ம ட்ரைசெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மசிலோட ரீசன் தான் மெயினா நம்மளால கையை தூக்க முடியாத காரணம். சரிங்களா? இப்ப அதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸர்சைஸ்லாம் பண்ணலாம்? என்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணக்கூடாது? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தந்துர்றேன். ஸோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். கை ஈஸியாவே நீங்க லிஃப்ட் பண்ணிடலாம். இப்ப பிஏ ஷோல்டர்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்? இவ்வளோதான் தூக்க முடியும். அதுக்கு மேல தூக்க முடியாது. ரீசன் இது மட்டும் கிடையாது. இத சுத்தி இருக்கக்கூடிய தசை எல்லாமே வீக் ஆயிடுது. ஸோ அதனோட ஸ்ட்ரென்த்தன் இல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நாம இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்றோம். எப்பவுமே ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த மசில் டோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது தொட்டு பார்த்தா உங்களுக்கு கல்லு மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு கல்லு மாதிரி தெரியுது. தசை கல்லு மாதிரி இருக்கு. அதனாலதான் என்னால போக முடியல. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டென்ஷன் ஓவர்லோடா இருக்கும். ஸோ டென்ஷன் ஓவர்லோடா இருக்கிறதுனால உங்களால என்ன பண்ண முடியல? லிஃப்ட் பண்ண முடியல. லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பெயின் வருது. இன்னொன்னு அது பெயின் வலின்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி தூக்கும்போது கை இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இழுக்குது. இன்னொன்னு கீழே எனக்கு வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப கை நான் இப்படி லிஃப்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பல்க் ஆஃப் மசில் என்ன ஆகும்? தொங்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ லிஃப்ட் பண்ணும்போது இந்த இடம் ஏன் அப்படின்னா, நம்ம கைய லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா, அப்ப கையோட ஆர்ம்ஸோட வெயிட் எங்க போகும்னா, ட்ரைசெப்ஸ்க்கு தான் போகும். சரிங்களா? ஸோ வெயிட் ட்ரைசெப்ஸ்க்கு போறதுனால, அதோட பாதிப்புமே அதிகமா ட்ரைசெப்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, அதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா கல்லு மாதிரி இருக்கும். ஸோ கல்லு மாரி இருக்கு அப்படின்னாலே, முதல்ல அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸ் தான் மெயின். அது ஸ்ட்ரென்தனிங் அதுக்கப்புறம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் வி கோ டு அதர் எக்ஸர்சைஸ். ஓகேவா? ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதுலாம் அது அடுத்ததாக தான் பண்ணணும். இப்போ ஒண்ணுமே இல்ல. இந்த இடம் எனக்கு கல்லு மாதிரி இருக்கு. டைட்டா இருக்கு. என்னால லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இவ்ளோ பண்றீங்க. அதாவது கை கொஞ்சம் 90 டிகிரில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோ. ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு நீங்களாவே செல்ஃப் எக்ஸர்சைஸா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கை மடக்கிக்கோங்க. பொசிஷன் தெரியுதா? மடக்கிட்டு ஜஸ்ட் இப்போ எனக்கு ரைட் சைடில் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா, நான் லெஃப்ட் ஹேண்டை எல்போல சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எல்போல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்போல வச்சுட்டு நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நீங்க ஃபுல் கையை நீட்டிட்டு தனியாக நீங்களே என்ன பண்ண முடியாது. லிஃப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மடக்கிட்டு இந்த கையை எல்போல சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பண்றோம்னா உங்களுக்கு பெயின் தாங்க முடியாது. ரொம்ப பெயினா இருக்கும். ஸோ என்ன பண்ணும்? லைட்டா ஷிவர் பண்ணி கொண்டு போ. தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஷிவர் பண்ணி.
இப்போ இவ்ளோ பண்ண முடியுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த கை இருக்கு இல்லையா? அதோட லெஃப்ட் ஹேண்ட இப்படி தலைய சுத்தி கொண்டு வரணும். சொல்லுவாங்கல்ல, டைரக்ட்டா ஆன்சர் பண்ணாத. தலைய சுத்தி ஏன்டா அந்த வழிக்கு வர? அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதுவரைக்கும் டைரக்ட்டா நம்ம ப்ராப்ளம் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, தலை கீழ வரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துட்டு இப்படி புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் பொறுமையா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது கை பிடிச்சிட்டு தான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். இல்ல நான் லிஃப்ட் பண்ணிட்டேன். பட் சடனா அப்படி கை எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? மொத்த வெயிட்டுமே ட்ரைசெப்ஸ்ல தானே இருக்கு. ஸோ சடனா விட்டுட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா கொடுத்துரும். சரியா? ஸோ அதனால அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சப்போர்ட் கொடுத்து கை எடுத்துட்டு போறீங்களோ, சேம் டைம் கை இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணீங்கன்னா உங்க சைட்ல இருக்கிற மசில், பேக் சைட்ல இருக்கிற மசில், இந்த சைட்ல இருக்கக்கூடிய மசில் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அது உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். பட் அந்த பெயின் இருக்கும். ஒரே நாள்ல வந்து சரியாகாது. ஒரு 2, 3 டேஸ் நீங்க கன்டினியூவா அந்த எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ண பண்ண கிராடுவலா டிக்ரீஸ் ஆவறத நீங்களே பார்க்கலாம். சரியா? ஸோ இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஷோல்டர் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுங்க. டோன்ட் வரி, நம்ம எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸர்சைஸுமே ஃபாலோ பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து லிம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு நெறைய வீடியோஸ்ல நெறைய எக்ஸர்சைஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதில எதனா டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனா பார்த்துட்டுருக்கேன். ஸோ அதில வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ அதில கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நான் எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.